தனிமையாக நில், தனிமையாக நில். ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் நடத்துகிற பாதையே என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்க தனிமையா தான் ஆண்டவர் நிக்க வைக்கிறாரு. நம்ம வளர்ந்ததற்கு பிறகு நம்முடைய கூட்டங்கள் அதிகமாகும் போது, நம்முடைய செல்வ பெருக்கு அதிகமாகும் போது நம்மோடு நிறைய பேர் வந்து சேர்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். ஆனால் ஒரு வெற்றியுள்ள தலைவனாய் தலைவியாய் நீங்கள் நிற்க வேண்டும் என்றால், நான் கூட்டத்தோட தான் ஆரம்பிப்பேன், நான் ஜனங்களோட தான் நான் ஆரம்பிப்பேன், நான் என் சொந்தக்காரங்களோட தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாகவே அந்த காரியத்துல உங்களால பெரிய வெற்றியை அடையவே முடியாது. அவர்கள் உங்களை அப்படி செய்யவும் விட மாட்டார்கள். நீங்கள் வளர்ந்ததற்கு பிறகு உங்களோட வந்து கூடுகிற கூட்டம் வேற, நீங்க வளர்றதுக்கு முன்னாடி வந்து கூடுற கூட்டம் வேற. நீங்க வளர்றதுக்கு முன்னாடி ஆட்களோட தான் இருக்கணும், நான் தனிமையில செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்கள் உங்களை எப்படி வேணுமாலும் டைவர்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது, நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது, நீங்க எப்பவும் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, தனிமையிலே தான் ஆண்டவர் உங்களை பழக்கிறாருங்கிறதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் தனிமையான பாதையில நடக்கலாம், உங்களோடு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய தரிசனத்தை சுமக்க, உங்களுடைய சொப்பனத்தை சுமக்க, இல்லையென்றால் உங்களுடைய வேலையில உங்களுக்கு கை கொடுக்க, உங்களுக்கு உதவி செய்ய நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை தனியாக நிற்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால தான் கர்த்தர் உங்களை தனிமையான பாதையில கொண்டு போறாரே தவிர, இந்த தனிமை ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில தீமையாய் முடியவே முடியாது. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிப்பீர்களே ஆனாலும், அவர்களையும் கர்த்தர் எப்படி நடத்தினார் அப்படின்னா, அவங்க கூட கூட்டத்தில் அத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மட்டும் தனியாக கர்த்தரவனை நடத்தினார். யாருமே அவங்களோட வந்து சேர மாட்டாங்க, யாருமே அவங்களுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க, இவங்க சொல்றது யாருக்குமே பிடிக்காது, அவங்க இவங்களுக்கு விரோதியா இருப்பார்கள். ஒரு வீட்டுல ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான் அப்படின்னா, ஒரு ஆபீஸ்ல ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான்னா, நான் நம்புறேன் கர்த்தர் அவனை கொண்டு அங்கே ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். அதற்காகத்தான் அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. சோ எல்லாருமே எதற்காக பழகி கொள்ளணும்னா, தனிமையில ஆரம்பத்துல நீங்க தனிமையில நின்று அப்படியே பழகணும், தனிமையில நீங்க ஜெயிச்சு பழகணும், தனிமையில நீங்க போராடி பழகணும், தனிமையில ஒரு மனுஷனிடத்துல பேசி பழகணும். அதுதான் உங்களை வெற்றியுள்ள தலைவனாய் மாற்ற முடியுமே தவிர, இல்லை என்றால் நீங்கள் கூட்டத்தோடு இருக்கும்போது அது எப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றியை கொண்டு வராது. ஆமென். ஆண்டவரே, எனக்கு சில நேரங்களில் சிலருக்கு வந்து ஆட்கள் இல்லை அப்படின்னா அப்படியே மனசு வெடிச்சு போகுது. சிலருக்கு அதான் ரொம்ப பிடிக்கும், ஆளோட இருக்கணும்,